ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். அவன் ஓடுறான் பாரு, அவனை வெட்டி கொள்ளுங்கடா. மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர், திடீரென ஸ்கெட்ச் போட்ட மர்ம கும்பல், இரத்தக்கரையான ஹைவே சாலையில், நெல்லையில் தொடரும் கொடூரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது புளியங்குளம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பெருமாள். 30 வயதான இவர் கருங்குளம் பகுதியில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்துள்ளார். இந்த நிலையில் முத்துப்பெருமாள் தான் வைத்திருக்கும் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்புவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 31ஆம் தேதியன்று முத்துப்பெருமாள் தனது இருசக்கர வாகனத்தில் திருநெல்வேலி பெருமாள்புரம் ஜான்சன் நகர் பகுதிக்கு அருகே சென்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அப்பகுதி முழுவதும் கணிசமான அளவிலேயே மக்கள் நடமாட்டம் இருந்துள்ளது. இந்த நிலையில் முத்துப்பெருமாள் தனது வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் ஒரு மர்ம கும்பல் பின்தொடர்ந்துள்ளது. இதனிடையே யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த கும்பல் முத்துப்பெருமாளை வழிமறித்து சுற்றி வளைத்தனர். ஒரு கணம் இதனால் பதட்டமடைந்த முத்துப்பெருமாள் அவர்கள் யார், எதற்காக தன்னை சுற்றி வளைத்தார்கள் என திகைப்படைந்த சமயத்தில் அந்த மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களை வைத்து முத்துப்பெருமாளை சரமாரியாக வெட்டி உள்ளனர். அந்த நேரத்தில் உடம்பில் பல இடங்களில் காயமடைந்த முத்துப்பெருமாள் உயிருக்கு பயந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். ஆனாலும் விடாத அந்த மர்ம கும்பல் அவரை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி உள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த முத்துப்பெருமாள் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். அதன் பிறகு அங்கிருந்த கும்பல் தங்களுடைய வாகனத்தில் தப்பித்து சென்று விட்டனர். இதனிடையில் சாலை ஓரமாக இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டதை பார்த்து ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட முத்துப்பெருமாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே முன்னீர்பள்ளம் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் சந்தேகத்திற்கு இடமாக இருந்துள்ளனர். இதனிடையே அவர்களை மடக்கி பிடித்தபோது அதிலிருந்து ஒருவர் தப்பித்து ஓடிவிட்டார். தொடர்ந்து அந்த 2 பேரிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் தெற்கு காரசேரி பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் மற்றும் இசக்கி பாண்டி என்பதும் பெருமாள்புரம் பகுதியில் நடந்த கொலையில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் முத்துப்பெருமாளின் கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அது மட்டுமின்றி முத்துப்பெருமாளுக்கு யாரேனும் எதிரிகள் உள்ளார்களா அல்லது சாதி ரீதியான கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே வேளையில் கொலை செய்யப்பட்ட முத்துப்பெருமாளின் உறவினர்கள் நெல்லை திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் அமர்ந்து கொண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர் கோஷங்களை எழுப்பி வந்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை உயரதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தற்போது தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.